ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு மாப் ஃபார்ம் கிட்ட சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பக்கத்தில் கெட்டாதீங்க. ஓகேங்களா? எதுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் உங்களுக்கு அப்புறமா புரியும். இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் ஸ்பான் ஆகும். இந்த மாதிரி இடத்துல கீழே கேவிச்சுனா கூட நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம மேலே 100 பிளாக் போக போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் ரொம்ப பெரிய ஃபார்ம் தான். மாப் ஃபார்முக்கு பதிலாக இன்றைக்கி ரைட் ஃபார்ம் கட்டலாம்னா கூட சொல்லுங்கள். ஆனால் இப்போதைக்கு ஒன்றா மாப் ஃபார்ம் போதும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னால் ட்ராப் டோர், வாட்டர் பக்கெட், சில பிளாக்ஸ். ஓகேங்களா? இருங்க, நான் வாட்டர் பக்கெட் எடுத்துக்கிறேன்ப்பா. வாட்டர் பக்கெட் வாருங்கள் அப்போ வந்துடுச்சுங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 பிளாக் போங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 68 இருக்கோம். ஸோ நான் 168 போனோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தளவு கவர் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு பிளாட்ஃபார்ம் கட்டிக்குங்க. இதெல்லாம் நிறைய பேர் யூடியூபர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் எப்போவுமே தேவையான அளவு ஐயோ இந்த மாதிரிலாம் சர்வே வைக்கல வந்துடாதீங்கப்பா. பார்த்து கேட்டுங்க. நான் க்ரியேட்டிவ்ன்றதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இதே ஹார்ட் கோர் பிளேஸ் ஷிஃப்ட்டு பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வச்சுருக்கீங்களோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஆகும். ஓகேங்களா? சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டங்குய்யால் ஏன்டா உடைக்கிறேன் அந்த மாதிரி வச்சு விட்ருங்க. ஈஸியாக அவங்களால மேலேயும் கீழே போய்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன் வால் எடுத்துங்க. ஓகேங்களா? கோபுல் ஸ்டோன் வால் காபுல் ஸ்டோன் வால், கோபுல் ஸ்டோன் ஞாபகம் இருக்குதுன்னு தெரில. சரி, ஓகே, சுற்றி கட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் கட்டி முடிச்சோடனே இந்த மாதிரி வரும். அது மட்டும் இல்லை, நான் சொல்கிற ஃபார்ம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் பெட்ராக் எடிஷன். ஜாவா எடிஷனுக்கு எனக்கு தெரியாதுப்பா. நான் யூஸ் பண்ணுற கேம் ஒன்றும் பெட்ராக் எடிஷன். இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? நான் சொல்லித்தரது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வேலை செய்யும். ஓகேங்களா? அதுவும் நான் சொல்கிற ஸ்வாட்லாம் யூஸ் பண்ணுங்கள். வெண்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடும் எக்ஸ்பி வச்சுன்னு. ஸோ அது நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணல நோ ப்ராப்ளம். ஒரு பொட்டி எடுத்துங்க. பொட்டி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிட்டு பின்னாடி ஷிஃப்ட் அமுக்குங்க. ஷிஃப்ட் அமுக்கி இப்படி 2 3 ஐயோ வாயெல்லாம் வேறு வளரும். 4 ஹாப்பர் வச்சுட்டுக்குங்க. எப்போவுமே நான் சேமாக போகணும். ஓகேங்களா? சேமாக போனால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது மேலே ஒரு 4 கார்பெட் வைங்க. அப்போ தான் எக்ஸ்பி இது ஸ்டக் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு 2 ஸ்டாக் எடுத்துங்க. இந்த கார்பெட் ஸ்லாப் பார்த்திங்கன்னா 2 போதும். என்ன ப்ரோ 2 உருட்டாத ப்ரோ அப்படின்னுவீங்க. உருட்டில் பாருங்க. அந்த உருட்டில் இது டிஃப்ரெண்ட் பிளாக்கில் நான் செஞ்சுக்கிறேன்னா உங்களுக்கு தரணும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுன்னா அடுத்த பிளாக் இந்த பிளாக் தான். இது உங்கள் மைன்கிராஃப்டில் அவைலபிள் இருக்கான்னு தெரில. ஆனால் எந்தில் இருக்குது. ஆனால் தான் நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா. கேட்காதீங்க. என்ன பண்ணுங்கள், இப்போ மேலே ஒரு 2 பிளாக் ஏற்றிக்கிங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் ஏற்றிக்கிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 டெம்பரரி பிளாக் இப்படி வச்சுட்டு இது மேலே பார்த்திங்கன்னா ஸ்லாப் வைங்க. திஸ் இஸ் ஒய் வி நீடு ஸ்லாப்னு வாங்கப்பல. இந்த மாதிரி வச்சிட்டிங்களா சூப்பருங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேலே 20 பிளாக் போகணும். இது ஒரு பிளாக்னு வச்சுக்கோங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 போகலாம். இல்லை 21 கூட போய்க்குங்க. பட் ஸ்டில் நான் 20 போய்க்கிறேன். ஓகேங்களா? அதில் இருக்கிற இதெல்லாம் ஃபில் பண்ணுறேங்க. கட்டி முடிச்சோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கு ஒரு 7 பிளாக் போகணும். 1 2 3 4 5 6 7 அப்படின்னு போகணும். ஓகேங்களா? எதுக்கு ப்ரோ 7 பிளாக்னு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கன்னா 4 சைடுமே பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் நான் சொல்கிறேன். இருங்க கேளுங்க. செட்டிங்ஸில் இதுக்கு இந்த வேர்ல்டுக்கு சீட்ஸ் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஆன் பண்ணணுங்க. அடப்பாவிங்களா, அதை கூட மறந்து போயிட்டேன். எங்கடா இருக்க அந்த சீட்ஸ்? எப்போ ஆன் பண்ணுங்கடா. ஆன் பண்ணாதாங்க ஸ்கிப் பண்ண முடியும் டே 1 நைட்டு. எப்பா ஃப்ரீஸ் அதெல்லாம் வேணாண்டா. டேய் எப்பா டேய் ஐயோ கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிக்கிறேன். ஆன்ரா எப்பா இப்போ தாங்க என்னால் ஸ்கிப் பண்ண முடியும் நைட்டு. வெறுப்பாகுதுல. சரி, ஓகே வாங்க ஆன் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி ஒன்றா கெட்ட தான் போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு 2 எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா? இந்த இடத்துல 2 டெம்பரரி பிளாக் வைங்க. மறுபடியும் இங்கே வைங்க. ஓகேங்களா? மறுபடியும் இங்கே ஒரு டெம்பரரி பிளாக் வச்சுட்டு இது மேலே தப்பு பண்ணிட்டேன் போது தான் இருக்குது. இந்த இடத்துல வச்சுட்டு இந்த டெம்பரரி பிளாக்லாம் உடைக்க மறந்துடாதீங்க. வேணால் உடைக்கணுங்க. அப்போ தாங்க கரெக்டாக வரும். அப்படின்னா நீங்கள் ஒரு டெம்பரரி பிளாக் கூட போதும் தான். பட் ஸ்டில் நோ ப்ராப்ளம். அப்படியே அந்த வீடியோவில் ஒரு லாவா ஃப்ளாம் சொல்லி கொடுத்துருவேன்.
சரி வேணாம் இதில் டச்சுன்னு என்ன பண்ணுறது. சரி ஓகே, நம்மளுக்கு என்ன டக்கு டக்குன்னு ஃபார்ம் இந்த மாதிரி தான் கட்டணும், அதான் சொல்லிட்டேன்ப்பா. வச்சு முடிச்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஒரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு சைடு நீங்கள் வேணால் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் உள்ளே ஃபில் பண்ணணும் பிளாக்ஸை. உள்ளே நீங்கள் எந்த பிளாக் நல்லா ஃபில் பண்ணிங்களா, என் டேர்ட்டு கூட ஃபில் பண்ணிக்கலாம். டிசைனுக்கு நான் வேறு ஒரு பிளாக் ஃபில் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஃபார்மு. புது பிளாக் வச்சு கட்டுறேன், ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பக்கெட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்றா இந்த மாதிரி ஒன்று வைங்க. டெம்பரரி பிளாக் தான் இதெல்லாம். ரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வாட்டர் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இதுலேருந்து நீங்கள் ஒன்றா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று, ஓகேங்களா. ஐயோ கீழே உடச்சி விட்டேன்டா. டேய் ஐயோ கண்ட்ரோல்ஸ் இதுக்குதுனால தாங்க. பிசி நானாச்சும் மொபைல் தான், பிசி பிளேஸ் யோசிச்சு பாருங்க. இது அது வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அமுக்கிறதுக்கு பதிலாக வேறு ஒரு பட்டன் நம்மக்கிட்ட என்ன ஆகும். வேலை முடிஞ்சோடனே பிளாக்கை வச்சு மூடிடுங்க. மூடிட்டு அதை எடுத்துருங்க, ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் மாப் ஃபார்முன்றதுனால ஒன்றா ஸ்பைடர் ரூட் அவ்வளோவா தேவைப்படாது. அதுக்கும் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ட்ராப் டோர்ஸ் எடுத்துக்கோங்க. டக்கு 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 டக்கா வை டக்கு. நெக்ஸ்ட்டு டக்கு 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 ஓப்பன் பண்ணி விட்ருங்க. டைம் கிடச்சதுன்னா இல்லை கன்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி தான் விடணும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், ஏன் ப்ரோ நீ வந்து இது யூஸ் பண்ணுற, அது வந்து இது எதுக்கு ட்ராப் டோர் எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணுற, சும்மாவே விடலாமே அப்படின்னு யோசிக்கலாம். ட்ராப் டோர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெயின் காரணம் இருக்குது. அதை சொன்னீங்கன்னா நீங்களே என்ன ப்ரோ மண்டை மேலே இருக்கிற கொண்டையை எங்களுக்கு இப்போ தான் தெரியுன்றீங்க. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல் பிளாக்குன்னு நினச்சிக்கோங்க. மாப்ஸு நம்மளுக்கு ஒன்று சொன்னால் அப்படியே பாதி பிளாக் தான் இது. நம்மளுக்கு நடக்கும் போது இந்த மாதிரி திறந்து விட்டாங்கன்னா நம்மளுக்கு பாதி பிளாக்கு. ஆனால் மாப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபுல் பிளாக் தான் இருக்க போலன்னு நினச்சிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும். அப்போ அது ஒன்றா ஓடி வரும்போதுன்னா இங்கே விழுந்துடும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அது விழாது. எப்படின்னா அது ஒரே இடத்துல ஆசையாத மரம் ஊன்றி பாட்டு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரியும். அதே மரம்னா ஒரே இடத்துல நிற்கும். அப்படின்னா இந்த விட்டு வட்டத்தை சுற்றி இப்போ நான் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். இதோ இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரி தான் நடந்துட்டு கிடக்கும். ஆனால் தான் இது வைக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ மாப்ஸ்னால் ரூமே இல்லை, அந்த மாதிரி கீழே விழுந்துடும். அதாங்க லாஜிக். எப்படி இருக்கலாம், சூப்பராக கட்டிருக்காங்க நம்ம மைன்கிராஃப்ட்டு. ஆனால் பெட்டராக கிடச்சனுக்கு நல்லா கொடுக்கலாம். மோகன் நீங்கள் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடரை ஸ்பான் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 பிளாக் விட்ருங்க. இன்னொன்று வைங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் நான் ஸ்பைடர் ஸ்பான் ஆகுது. ஸ்பைடர்னா என்னது ப்ரோன்னு கேட்பீங்க. இந்த மாதிரி தான் அது ஸ்பான் ஆகாது. அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றா ஸ்பான் ஆகிற ரேட்டை குறைச்சி விட்ருவோம் ஸ்பைடர்ஸ். எப்படி இதே மாதிரி நீங்கள் எல்லா இதுக்கும் பண்ணிங்கன்னா ஸ்பைடருன்ற ஒரு தொல்லையே உங்களுக்கு இருக்காது. வீட்டில் யாருக்கெல்லாம் எட்டுக்கல் பூச்சி தொல்லை இருக்கோ அவங்களாம் கமெண்ட்டில் போட்டு விடுங்கப்பா ப்ரோ. ஐயா ப்ரோ சரி ஓகே. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நான் கெட்டுற ஃபார்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்டு கேளுங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்களா இப்போ என்னப்பா நீங்கள். சரி பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. அப்போ தான் நானும் ஒன்றா படிக்கிறேன். எல்லார் கமெண்ட்டையும் நான் படிப்பேன், ஓகேங்களா. அந்த இது சிஎஸ்கே நம்ம போட்டிருப்போம், சிஎஸ்கே எம்ஐஆர்சிபின்ட்டு. அதில் என்னவும் கூட கமெண்ட் வருது. நான் எல்லாேருக்கும் ரிப்ளை தான் பண்ணுறேன். சூப்பர் சிஎஸ்கே நிறைய வாட்டி ஹாட்டின்னு அவங்க போட்டது கூட நான் பிடிப்பேன். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்க. அப்படியே டேவை ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். எப்படி பார்க்க அப்படியே லட்டு போட்டு தரவன மாதிரி இல்லை. சரி விட்டு தள்ளுங்கப்பா, சாப்பாடை பற்றி இதுக்கு பேசிக்கிட்டு. இங்கே வேணா 2 பிளாக் வைங்க. 2 பிளாக் வச்சுட்டு இதே சுற்றிட்டு வரணும். சுற்றி செவரை வச்சாச்சு. இப்போ மண்டை மேலே ரூஃபை கட்டணும். செகண்ட் லேயரும் அப்படியே ஈஸி தான் சொல்லி கொடுத்துட்றேன், ஓகேங்களா. இருங்க பாருங்கள். நீங்கள் செகண்ட் லேயருக்கு நான் கட்டுற மாதிரி இதே மாதிரி என்ன 4 சைடு கட்டிங்க. இது ஒன்றா ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ஃபார்ம் தான். ஃபார்மில் அதே இதோட தான், ஆனால் ஈஸி தான். அதே சுற்றி கட்டிகிட்டு வரேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்தோடனே இந்த சைடில் ஒரு 2 பிளாக் வச்சுக்கோங்க. நம்ம கீழே எப்படி மேலே ஏற்றணும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஒன்றா ரூஃபை கட்ட முடியும், ஓகேங்களா. இங்கேயும் ஸ்பைடர்ஸ் பண்ணாமே ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கும் கீழே கார்பெட் வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒரு கார்பெட் வைக்கணும். சிம்பிளாக இருக்குல்ல. ஆனால் எனக்கு எப்படி கை வலிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். சரி ஓகே. நீங்கள் ஒன்றா இதுக்கு 100 வியூஸ் மேலே கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எனக்கு சொல்கிற வலி தெரியாது, ஓகேங்களா. இன்னும் ரொம்ப வலிக்குது. அதே மாதிரி ட்ராப் டோர்ஸ் வைக்கணும்.
டாப் டோர்ஸ் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி விடணும். இதான் காமனான ஒரு வேலை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்லாம் கட்டுவீங்க, நல்லா பெரிய பெரிய ஃபார்மாக கட்டுவீங்க. எப்படின்னா அது ஒன்றா 1 hour ஆகும். இந்த மாதிரிலாம் கட்டாமல் சும்மா ஒரு 40 to 50 minutes முடிச்சுட்டு போயிடலாம். இந்த ஃபார்ம்லாம் மாப்லாம் எல்லாத்தையும் குறிக்கும், க்ரீப்பர்னால் ஒன்று மட்டும் குறிக்கும். இதே நீங்கள் க்ரீப்பர் ஃபார்மாக மாற்றணுன்னா மேலே பட்டன் வச்சுருங்க. ஈஸியஸ்ட்டு வே. உங்கள்கிட்ட ஒன்றா ஸ்டோன் ஜென்ரேட்டர் இருக்கும். எல்லார்ட்டையும் ஸ்டோன் ஜென்ரேட்டர் இல்லை, எப்படி அது ஜெனரேட் ஆகிட்டு வந்துருக்குமோ. சரி ஓகேண்ணே, காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காங்களாம்பா. ட்ராப்டர் வச்சுட்டு வந்து அவங்கள பாக்குறேன். கெட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே என்ன வச்சோமோ அதே தான் மேலேயே வைக்கணும். அப்போ தான் ஃபார்ம் வேலை செய்யும். அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்ஸ் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிடும். கரெக்டாக தான் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணோம், அந்த இது 4 பிளாக் மாதிரி இருக்குங்க. எப்படின்னா அந்த ஓட்டையை அடைச்சிக்கும். அது அடைச்சிக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் ஆகும். அதனால தான் நம்ம ஒன்று இந்த கார்பெட் வைக்கிறோம். நீங்கள் கார்பெட் வைக்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டோரே வச்சுக்கலாம். ஆனால் ட்ராப் டோர்னா அதிக உட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட்டுக்கு மாறினேன். கார்பெட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஏன்னா உல்ஃபார்ம் நீங்கள் வச்சுருப்பீங்க. உல்ஃபார்ம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸ்டார்டிங்லன்னா அனிமல்ஸை பிடிச்சி வச்சுருப்பீங்க, அதில் ஒன்றா எடுத்துக்கலாம். நீங்கள் உள்ள ஒரு ஈஸியான ஒரு கலெக்டிவ் தான். ப்ரோ எப்படி ப்ரோ கில் பண்ணி எப்படி எடுக்குதுன்னு கேட்டுறாதீங்க. கேட்பீங்க நிறைய பேர், ஆனால் அதான்ப்பா சொல்கிறேன். இப்போ பண்ண மாதிரியே சுற்றி கேட்டுருங்க, மேலே ரூஃபை போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் லேயர் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, ஃபஸ்ட் லேயரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே தான் இங்கேயே பண்ணிருப்போம். ஆனால் இப்போ அந்த மாதிரி கேப்பே விடக்கூடாது, அதுக்குள்ளே ரூஃபை கட்டணும். இதாங்க அவ்வளோதாங்க இந்த கேம் பிளே. இந்த ஃபார்மு அதை கெட்டிட்டு எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸ்பான் ஆகிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். ஜாவாலாம் பார்ப்பீங்க அப்படியே வந்து மலை மாதிரி கொட்டும். அதெல்லாம் வேணால் ஜாவானா கொட்டும். இது என்னப்பா எடிஷனு பெட்ராக்கில் ஸ்பான் ஆகிறது ரேரு தான்ப்பா. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் ஃபார்ம் கட்டுறது கொஞ்சம் டஃப்பு தான். நீங்கள் எஃபர்ட் போட்டு கட்டினா தான் எல்லா கேம்லேயும் ஒன்றா ஜெயிக்க முடியும். அதனால தான் நான் இந்த ஒரு சேனலுக்கு எஃபர்ட் போடுறேன். நீங்கள் மானிட்டைஸ் ஆகுன்ற ஒரே காரணத்துக்காக. கிட்டத்தட்ட 1 monthக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பைக் ஹாபி ஃபார் பிரைண்டர்ஸ்னு ஒன்று போட்டுப்போம் என் தம்பி கூட சேர்ந்து. அந்த பிரைண்டர் கேமில் ஒன்று நான் சேல் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தங்க நின்றுந்தாங்க பார்த்தீங்களா, ஃபோல்டன்னு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபரு, அதான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போ அவங்க என்னடா இந்த கேமில் வச்சுருக்காங்க, ஒருவேளை அந்த கேமை கண்டுபிடிச்சவங்க தான் ஃபோல்டன் ஃபேனாக இருப்பார், அதனால் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஃபோல்டனும் அந்த கேம் போட்டிருக்காங்க. அடுத்தாலும் தான் சொல்லியிருக்காரு, இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு நியூ கேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை பார்த்தோன்னே ஷாக்கு, என்னடா ஒரு யூடியூபர் இதடா ஆடணும் அப்படின்லாம் எனக்கு ஷாக்கு. நெக்ஸ்ட்டு சர்வைவ் டிசாஸ்டர் ஃபார் பிரைண்டர்ஸ் கூட அது எடுக்கலான்னு பார்த்தோம். பட் ஸ்டில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் என் தம்பி பிரைண்டர்டே அதிகமாக எடுத்து வச்சிட்டான். இப்போ கூட இன்னும் நிறைய பிரைண்டட் கேம் ஆடுறான் என் தம்பி. அதனால தான் பிரைண்டட் கேமே எடுக்க முடியல. அது போல் நிறைய கேமை கம்ப்ளீட் பண்ணலான்னு வந்துட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்களோ இல்லையோ, மேலே டார்ச் எடுத்துகிட்டு வந்து மேலே கன்ஃபார்ம் வச்சுருங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மேலேயே ஸ்பானாகி கீழே ஸ்பானாகவே ஆக மாட்டானுங்க. தட்ஸ் ஒய் வி நீட் டு பிளேஸ் டார்ச். ப்ரோ தமிழே எங்கே புரியாது ப்ரோ எங்களுக்குலாம். என்ன ப்ரோ இங்கிலீஷ்லலாம் பேசி சாவடிக்கிறேன்னு கேட்பீங்க. நடுவில் இங்கிலீஷ் பேசினாதாங்க. இப்போ ஒன்று வச்சாச்சு, இங்கே நடுவில் வைங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் உக்காந்திங்கன்னா ஸ்பான் ஆகிறதுக்கு ரெடி. 2 லேயரு 2 மணி நேரமாக கேட்டு இல்லை 1 மணி நேரம் கூட ஆகலை, அது வேறு விஷயம். நெக்ஸ்ட் என்ன, மேலே 2 டார்ச் வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே ஸ்பானாகி உங்களை கொலை பண்ணாமல் இருப்பானுங்க. ஓகே, அவ்வளோதான்ப்பா. இப்போ அது எப்படி ஸ்பான் ஆகுதுன்ற ஒரு மெயின் விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போனா கொஞ்சம் பேர் ஸ்பான் ஆகிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் கில் பண்ணிக்கலாம். காப்பர் ஆர்மூர் வாங்கிக்கூடா. இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்மூர் போட்டிருக்கவனுங்களாம் 2 அடி தான் வாங்குவானுங்க. இங்கே பாருங்கள், லூட் வந்துருச்சா, அசால்ட்டு. எப்படியே இதாங்க நம்ம ஃபார்முன்றது. கிரிப்பரு என்ன குதிக்கிறான், கொண்டாட்டம், துள்ளாட்டம்னு குதிக்கிறான். கேரட்டுங்க, கேரட்டே. அதில் ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, படத்தில் ஏன் தெரில, வாய்ப்பயம். சரி, அது ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க. எப்படிங்க இருந்தால் இதாங்க நம்ம ஃபார்ம். சர்வையில் வைக்காமல் பேசுங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட டிஃபிகல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் மூடில் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானே ஆவானுங்க. அப்படின்னா ஒன்றா ரொம்ப லேட்டாகும் நார்மலெல்லாம். இந்த பாருங்க ஸ்கெல்டன் ஒன்று. ஜாம்பி வில்லேஜர். உங்களுக்கு ஒன்றா 1 பிளாக்லலாம் ஜாம்பி. டேய் அப்பா வாங்கிக்கிறா. எப்படி எக்ஸ்பி இதை பாருங்கள் 31. எப்படி சூப்பர் இல்லை, 2 கேரட்டு. ஓகே, இதை பாருங்கள் ஜாம்பி வில்லேஜர்ஸ் தாங்க நிறைய பேர் ஸ்பான் ஆகிறானுங்க.
பட் ஸ்டே க்ரீப்பர் இந்த வச்சுக்கோணி 1 ஷாட் தான் எல்லாருக்குமே. ஈஸியாக இருக்குல்ல ஃபார்மு, ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த ஃபார்மு ஓகேங்களா, வாங்கடா அடிங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேறு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்முக்கு போயிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம், போயிட்டு வரேன். இது என்னதுன்னு தெரியல, போன வீடியோவில் நம்ம கேட்டின ஒரு கோல்டு ஃபார்ம் தான் இது. ஓகேங்களா, அதே வேர்ல்டு தான் கேட்டிருக்கேன், பட் ஸ்டில் ஸ்பான் ஆகணுங்க. ஓகேங்களா, இதை பாருங்கள், இந்த ஃபார்மை பாருங்கள். இந்த ஃபார்ம் எப்போனாலும் ஒர்க் ஆகும் போல். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டே கிடையாது இந்த ஃபார்முக்கு. ஜாவாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கட்டுவாங்க, அது வந்து மேலே பெட்ராக்கு மேலே. ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் அது அவைலபிளே கிடையாது. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பெட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப்பிங் எட்ஜுன்னு ஒன்று கிடையாது. அப்படின்னா சூப்பராக ஒன்றா எல்லாருக்குமே அடி விட்ற மாதிரி. ஆனால் லாஜிக்னால் பெட்ராக்கு, லாஜிக்கல் தான் ஜாவா, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டில் எனக்கு ஒன்றா நிறைய தான் இந்த இதில் ஃபார்ம்லேயே ஸ்பான் ஆகிறானுங்க. இருங்க, ஆஃப் பண்ணிட்டு வரேங்க. அப்படி இல்லைன்னா எப்படிங்க ஆஃப் பண்ணாதாங்க இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் 3-4 கெட்டு வச்சிட்டிங்க, அவ்வளோதான். மொபைல் கிளிச் ஆகிடும், மொபைலில் கேம் கிளிச் ஆகிடும். எத்தனை பேர் அதுக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டாருங்க பாருங்கள். இந்த கேமில் எனக்கு இந்த ஃபார்ம் ரொம்ப பிடிக்கும். நடுவில் அப்பப்போ வந்து ஆடி பார்ப்பேன் எப்படி நல்லா ஒர்க் ஆகுது இல்லைன்ட்டு. அங்கே பாருங்கள், அசால்ட்டாக இந்த ஃபார்மில் தான் எக்ஸ்பி ஏறுது. நீங்கள் அதில் பொறுமையாக எடுப்பீங்க, ஒரு வேளை 5-6 லேயர் கட்டினீங்கன்னா அதிகமாக வரும். அங்கே பாருங்கள், அசால்ட்டாக இவ்வளோ சேருது. இங்கே பாருங்கள், இந்த செஸ்ட்டே ஃபுல்லுங்க. அங்கே பாருங்க, நம்ம தான்ற மாதிரி சிக்கன் நடுவில் திடீர்னு ஊந்துட்டு உள்ள அதான் பார்த்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஸ்பான் ஆகிட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அங்கே பாருங்களா, எலும்பு அவன் எடுத்துக்கிட்டான். ஓகே, இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். உங்கள் ஃபார்மில் உங்கள் வேர்ல்டுலையும் கேட்டிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே.